வணக்கம். மார்கழி 4 சீப்பு கோலம் தான் போட்டிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவில் டித்வா புயலில் நாங்கள் அங்கே எப்படி இருந்தோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப பாதிப்பு வந்து எங்களுக்கு இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வெளியில் போனப்போ ஃப்ளட் இருந்தது, கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வைஃபை இல்லை, நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்க முடியல. நாங்கள் ரிட்டர்ன் வர்றது வரைக்குமே கூட நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ஓப்பன் ஆகலை, ஃப்ளட்டுனால பாதிக்கப்பட்டிருந்தது. அவ்வளோதான் எங்களுடைய பாதிப்பை தவிர. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் இது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 30 வருஷமாக சிவில் வார் நடந்துட்டு இருந்தது, தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் டூரிசம் வந்து அங்கே பூம் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா ஸ்ரீலங்காவோட டூரிசம் வந்து பயங்கரமான ஒரு எக்கனாமி அவங்களுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற வளம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிறதுனால எல்லா கண்ட்ரி பீப்புள்கிட்டையுமே வந்து லைக் பண்ணப்படுது. ஸோ அதனால் அப்போ வந்து 2018 தான் அவங்களுக்கு இலங்கை வந்து டூரிசம்காக வளர ஆரம்பிச்சது எக்கனாமிக்கலாக. அதுக்குள்ளேயே வந்து 2019 ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம், 2020 வந்து கோவிட், அதில் டவுன் ஆனாங்க. மறுபடியும் 2022 வந்து எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்தது, எல்லா விலைவாசிலாம் அதிகமாகி மறுபடியும் டூரிசம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் 2025 சைக்ளோன். ஏன் அப்படின்னா 2 மில்லியன் பாப்புலேஷன் கிட்ட இருக்காங்க இலங்கையில், அதில் 1 மில்லியன் பாப்புலேஷன் கிட்ட இந்த டித்வா புயல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படியே பாதிக்கு பாதி. ஸோ அதனால எக்கனாமிக்கலாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றது தோணுது. சீக்கிரம் வந்து இலங்கை மீளணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து அவங்களோட கண்ட்ரியோட வளத்தோட சீக்கிரம் மேலே வரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.